ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி சமையலறை. இன்றைக்கி நாம் அரிசி மாவு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 kgயை விட கொஞ்சம் கம்மியான மாவு நான் எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தகுந்தாப்பில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து விட்டு மாவோட உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கையில் தண்ணி வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எல்லா மாவுலேயும் அந்த ஈரம் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி தெளித்து விட்டு மாவை பெசரி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தண்ணி படுற மாதிரி பட்டு பெசரி விட்டுக்கணும். இந்த மாவை கட்டி இல்லாமல் நம்ம பெசரி விட்டுக்கணும். இப்படி பிடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். உதுத்தோம் அப்படின்னா உதிர்ந்துடணும். கட்டியாக இல்லாமல் எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த புட்டுக்குழலில் கீழே வைக்கிற பிளேட்டை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் இது நம்மளோட இஷ்டம்தான். இது எவ்வளோ வேணாலும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை சேர்த்துக்கலாம். அழுத்தி விடக்கூடாது. அப்படியே மேலே தான் போட்டுட்டு வரணும். ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம போடக்கூடாது. இப்படி கொஞ்சமாக போட்டு இது நம்மளோட இஷ்டம்தான். எவ்வளோ தேங்காய் வேணும், எவ்வளோ மாவு புட்டு மாவு சேர்த்துறோம் அப்படின்றது நம்மளோட இஷ்டம்தான். நான் ஃபஸ்ட்டு தேங்காய், அப்புறம் கொஞ்சம் மாவு, அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்க போகிறேன். நான் இப்போ மாவு சேர்த்துக்க போகிறேன். மாவு இப்படி மேலாக தான் போடணும். அழுத்தி விடக்கூடாது. அழுத்தி விட்டோம்னா அந்தளவுக்கு வேகாது. இப்படி இது மேலாக தான் போடணும். இதுக்கு மேலே நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு இந்த கீழே வைக்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த புட்டுக்குழலை எடுத்து மேலே வச்சுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆவி வெளியே போகாத மாதிரி நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 minutes அப்படியே வேக விடுங்க. 10 minutesக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி வெந்துடுச்சு அப்படின்னு தெரியும். அப்படின்னா அந்த புட்டுக்குழலில் மேலே இந்த ஹோல்ஸில் ஆவி வரும். அப்படி வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா சிம் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் தயாராகிடும். நம்மளோட புட்டு தயாராகிடுச்சு. சூடாக இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பூரிக்கட்டை இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு தான் நான் இந்த பின்னாடி நம்ம பிளேட் வச்சோம்ல அந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது புட்டு நல்லா வந்துடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக புட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம நடுவில் அந்த தேங்காய் போட்டிருக்கோம்ல, அதனால் அந்த இடம் இந்த மாதிரி கட் ஆகியிருக்கும். இதுக்கு மேலே நாட்டு சர்க்கரையை நம்ம தூவி விட்டு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் புட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விபி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது இன்னொரு இது பண்ணினேன். நடுவில் தேங்காய் வைக்காமல் ஒரே இதாக செஞ்சுருந்தேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் சேர்த்திருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.